எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி எவிக்ஷன் ப்ராசஸ் தான் பண்றாரு. அது வீட்டுக்குள்ள 5 பேர் இருக்காங்களே, அந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்களே, சோ அந்த வேலையை தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பண்றாரு. நாலு லைனா பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பாக்ஸை கொடுத்து அந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண சொல்றாங்க. மேபி அவங்க நேம் இல்லைன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5வது ஆளா பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து தூக்கி இருந்தாங்க. சோ அவர் தூக்கும் போது என்ன பண்ணிருந்தாங்க, அந்த பேப்பர் எல்லாம் நிறைய பேப்பர் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு அதுல எதுலயுமே உங்க பேர் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க எவிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ விஷ்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே தூக்கிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து முதல்ல தூக்கப்பட்ட ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். பவித்ராவை தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தூக்கிருக்காங்க. ஏன்னா ஓட்டு வந்து லீஸ்ட்ல இருக்கு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பவித்ராவை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மட்டும் எப்படி நியாயத்தை காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவோட ஓட்டு வந்து லீஸ்ட்ல இருந்திருக்கு. சோ அந்த சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பவித்ராவை காப்பாத்தி கூட்டு வந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் போதும், அதாவது ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. சோ 5வது பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பவித்ராவை தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயனை தூக்கிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, தலைவி சௌந்தர்யா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரால ஏத்துக்க முடியல. சோ எப்படி கதறாங்க அப்படின்றது ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எனவே சௌந்தர்யா பாத்தீங்கன்னா 3வது தூக்கிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை வந்து அந்த ரன்னர் அப்பா அனௌன்ஸ் பண்ணது நான் சொன்னல, பெரிய கொந்தளிப்பே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு இருக்கு. மொத்த பேர் கழிவுகளை ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க டீம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சௌந்தர்யோட டீம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் ஃப்ரீயாக வேலை செஞ்சு தரோம் அப்படின்றதுக்கோசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மொத்தமாக போட்டு விஷாலை தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது சௌந்தர்யா பண்ணதில் பாதி கூட பண்ணல, இவனை எப்போ ரன்னரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் கழிவுகளை ஊற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த கேம் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல கம்பேரிசன் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ முத்துக்குமரன் கேம் பிளே என்னன்னா மொத்தமாக அட்டாக் பண்ணி விளாட்றது தான். அதாவது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் கூடக்கூடாது. ஒரு டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல இறங்கி நான் விளையாடுவேன் அப்படின்றது முத்துக்குமரோட கேம் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சௌந்தர்யோட கேம் பிளே என்னன்னா, எந்த டாஸ்க்லையும் விளையாட மாட்டேன். ஆனால் அந்த டாஸ்க்கு இதெல்லாம் தாண்டி நான் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னோட அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க. முத்துக்குமரன் சொல்லுவார், சௌந்தர்யாவும் ராணுவம் தான் இந்த வீட்டிலேயே அதிகமாக அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பக்காவாக பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே சௌந்தர்யா இருக்காங்கிறது எல்லாரும் கண்டிப்பாக தெரியுற மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுவாங்க. அதே தான் சௌந்தர்யாவும் பண்ணுவாங்க, ராணுவம் அதே தான் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் பண்ணும்போது ஃபன்னா இருக்கிறத தாண்டி அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ட்ரிகர் பண்ணிட்டோம். அதாவது ராணுவ பண்ணும்போது அது கியூட்னு சொல்ல மாட்டாங்க, சௌந்தர்யா பண்ணும்போது கியூட்னு சொல்றாங்க. அதனால அதை வச்சே பாத்தீங்கன்னா ஒப்பேத்தி வந்துட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யோட கேம் பிளே. அவங்கள பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சீக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யோட கேம் பிளே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயனை பொறுத்த வரைக்கும் அந்த வைல்ட் கார்ட்ல வந்தார் பாத்தீங்களா, வந்ததுலேயே ரயன்ட்ட ஒரு கேம் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அது என்னன்னா எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாப்ல. அதாவது இதுதான் நடக்குது, முத்து இதுதான் பண்றான், விஷால் இதுதான் பண்றான், எல்லாமே தெரியும். ஆனா பையபோல பேசவே வராது. வீக்கெண்ட்ல இருந்து பேச சொன்னா வச்சுக்கோங்களேன், திக்குவா நிறைய பேர் திக்குள்ள வாய் பேசும்போது. சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து ரயன் பேசிட்டு இருப்பாப்ல. விஜய் சேதுபதி 2-3 இடத்துல கொட்டிருப்பாரு, ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சாப்ல. ஃபைனலா பாத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிச்சது எங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே தான். டிக்கெட் டு ஃபினாலேல நல்லாவே பேசினாப்ல. அதாவது எப்படி சொல்ற, அவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா திருப்பி பேசி என்னதான் நான் பார்க்க சொல்ல நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தாலுமே ஆனா ரயன் சொல்ல வந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் பாராட்டிட்டு இருந்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து சும்மா உட்காந்து 2 பேர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தல, அந்த வேலையை பண்ணதை விட நீ கேம் ஆடி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. சோ ரயனோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் டோட்டலா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், இனிஷியலாவே இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிருந்தா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்னு, இனிஷியலாவே அவர் வந்தப்பே இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிருந்தா ஒன்னு சீக்கிரமே எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கலாம், மக்கள்கிட்ட ஹேட்ரேட் சம்பாதிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் இன்னும் கொஞ்சம் ரயனை பிடிச்சி மேபி ரன்னர் அப்பா கூட ரயனை கூட்டு வந்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பவித்ரோட கேம் பிளே என்னன்னா, பவித்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா டாஸ்க்லையும் ஆடணுன்ற இன்வால்மெண்ட் இருக்கும், அந்த டாஸ்க்ல தோத்துருவாங்க. அதே மாதிரி ஒப்பீனியன் வைக்கணுன்ற இன்வால்மெண்ட் இருக்கும், ஆனால் ஒப்பீனியனும் வைக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நல்ல பொண்ணு, அதனால எங்கேயும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே ஆடிட்டு இருந்தாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இங்கே நல்லவங்களா இருக்கிறதுக்கு ஆசை தான். ஓகேங்களா, மற்றவங்ககிட்ட எந்த கருத்தையுமே வைக்காம நான் பாட்டு நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் அந்த மாதிரி பாய்ஸ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லிடுறாங்க, சேஃப் கேம் விளாட அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க, இல்லை நடிக்கிறான்னு சொல்லிடுறாங்க. கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் என்ன சொல்லிடுறாங்க, பியூர் சோல்னு சொல்லிடுறாங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுதுங்க. இதில் பவித்ராவோட கேரக்டர் நான் தப்பு சொல்ல, உண்மையிலே பவித்ராவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் தான். ஏன்னா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே விஷயத்தை இப்போ ரஞ்சித் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஆக்டிங் தான் சொல்லிட்டு இருக்கோம். ரஞ்சித் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து ஆக்டிங்னு சொல்கிறோம். அதே பவித்ரா பேசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்லி இவங்க பியூர் சோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு ஒன்று பசங்களுக்கு ஒன்றா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் பவித்ரா கேரக்டர் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களோட கேரக்டராகவே அப்படி தான் இருக்காங்க. எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு காண்டி எல்லாமே கோவம் வன்மம் எல்லாமே இருக்குது, ஆனால் பெருசாக அதை காமிச்சிக்க மாட்டாங்க, தனியாக போய் புலம்பி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல சொன்னது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கேம் பிளே. இதுல ஒருத்தரோட கேம் பிளே மட்டும் நான் விட்டுருப்பேன், யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால். சோ விஷாலோட கேம் பிளே என்னன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கருத்துக்களும் இருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ட்ரோல் பண்றது, அவங்க வந்து நெக்கல் பண்றது, கலாய்க்கிறது, இப்படி தான் விஷாலோட கேம் பிளே இருந்தது. அதனால தான் பாத்தீங்கன்னா இனிஷியலா விஷாலுக்கு எவ்வளவு ஓட்டு வரனாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டு குறைஞ்சது காரணம் என்ன, பின்னாடி போய் பேசுறது. அதனால தான் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்தவங்க கூட என்ன சொன்னாங்க, நீ போய் பின்னாடி பேசாத, எது வந்தாலும் முன்னாடி பேச அப்படின்னு சொன்னதுக்கான காரணம்னா, விஷாலை பொறுத்த வரைக்கும் மொத்தமா சேஃபாவே
சேஃபாவே நம்ம இருந்தோம், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது வேற, இவங்க உங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவங்க முன்னாடி வந்து எதுவும் பேசக்கூடாதுன்றது வேற. ஸோ விஷாலோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு. அதனால தான் இப்போ எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு பக்காவா சேஃப் கேம் விளையாடிட்டு இருந்த விஷால் வந்து ரன்னர் அப் கொடுக்குறீங்களே, அதுக்கு பதிலாக ரைனு கொடுத்துருக்கலாமே. இப்போ சௌந்தர்யா வந்து இல்ல, ஓகே சௌந்தர்யா வந்து நிறைய பேர் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, பிஆர் டீம் வச்சிருக்காங்க, பிஆர் டீம் நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் நெகட்டிவ் பிஆர்லாம் வச்சு பண்ணது வந்து சௌந்தர்யா தான். ஸோ அதனால சௌந்தர்யா கொடுக்கல வச்சுக்கோங்களேன், இதுல ரைனுக்காவது கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது. ஸோ யோசிச்சு பாருங்க, விஷாலுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக ரைனு கொடுத்துருக்கலான்ற அளவுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவனாவது கடைசி வாரத்தில் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டான். ஆனா விஷால் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டி எடுத்த டாஸ்க்ல மட்டும் தான் விஷாலோட எஃபர்ட் என்னன்னு காமிச்சாரு. ஸோ அதை தவிர பாத்தீங்கன்னா விஷால் வந்து டோட்டலாவே சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையா கேட்கும்போது ஒரு வகையில் உண்மைதான். ரன்னர் அப் விஷாலுக்கு போயிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், விஷால் ரன்னர் அப்புக்கான ஆள் இல்லை. ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட்லாம் போடலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைனுக்கு போகிறது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதை விட பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஜாக்லினுக்கு போய் தான் இன்னும் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த அமௌண்ட் இப்போ எப்படி சொல்கிறது, முத்துக்குமனுக்கு வந்து 41 லட்சம் வருமா டோட்டலாக, அது 40,50,000 ஏற்கனவே ஒரு 50,000 வின் பண்ணியிருக்காரு, 41 லட்சம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வின்னருக்கு அமௌண்ட் போகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ரன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட இல்லை. ஸோ அப்படின்னும் போது ரன்னர் ஏன் இந்த பேர் வந்து ரன்னருக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ரன்னர்ன்றது ஒரு நேம், ரன்னர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேம். ஓகே, இவன் வந்து முத்துக்குமன் டைட்டில் அடிச்சானா ரன்னர் அப் யாருப்பா, இப்போ ஆரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிச்சாரு, ரன்னர் அப் யாரு, பாலா அப்படின்ற ஒரு நேம் இருக்குல்ல. ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பாங்க, ரன்னர் வின்னரும் சரி ரன்னர் அப்பயும் சரி நேம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் காசு விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசுலையும் பாதியை கரைச்சி விட்டானுங்க, அது வேற விஷயம். ஏன்னா 50 லட்சத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 41 லட்சம் தான் மோஸ்ட்லி முத்துக்குமரன், மோஸ்ட்லி இல்லை இதுதான் உண்மை, 41 லட்சம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ ஜாக்லைன் மட்டும் அந்த 8 லட்சத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சுரண்டி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அன்ஃபேர் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. எனிவேஸ் அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, அது அவங்க விஷயம் வச்சுக்கோங்களேன். என்ன இருந்தாலும் இப்போ டைட்டில் வின்னருக்கு தான் டோட்டல் அமௌண்ட் போகுது அப்படின்னும் போது இந்த ரன்னர் அப்புக்கு அடிச்சுக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேம் தான். ரன்னர் அப்னு இவங்க வரணும் அப்படின்றது தான். சௌந்தர்யா ஆர்மியுமே பார்த்தீங்கன்னா ரன்னர் டைட்டில் அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புஷ் பண்ணி என்னன்னா சௌந்தர்யாவை ரன்னர் அப் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளவோ அவங்களும் ட்ரை பண்ணாங்க சௌந்தர்யாவை கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேயே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை தூக்கி விடுனா நம்மளுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சிருக்காங்க, அது சுனிதா போய் உள்ள வேலை பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் வச்சு அட்டாக் பண்றாங்க சார் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வெளியே ட்விட்டர்ல பேசுறதுல வேற, ஆனா ஷோக்குள்ளேயே போயிட்டு இந்த மாதிரி நீங்க கேமரால போட்டா போடுங்க, போடா கட்டி போங்க, ஆனா சௌந்தர்யா பண்றது இதுதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணாங்களே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, ஓ இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுதா அப்படின்ற மாதிரி. இப்போ 1 hour ஷோ டிவியில் மட்டும் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆனால் சுனிதா சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஓ இந்த மாதிரி வேலை வந்து சௌந்தர்யா பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு ஓப்பனா மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களை ரன்னர் அப் ஆனா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு எனக்கு தெரிஞ்சு மாத்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இதுதான் சொல்லி இப்போ இந்த தேர்ட் ப்ரோமோ கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வின்னர் முத்துக்குமன் நடிச்சது செம சந்தோஷம், ஏன்னா அந்த மனுஷன் வந்து அவ்வளவு உழைப்பு போட்டிருக்கான், அவன் அடிச்சது செம அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா, ரன்னர் இப்போ வந்து விஷாலுக்கு போயிட்டு கூடாது, அதுக்கு பதிலாக ரைனுக்கு போயிருக்கலாம், இல்லை ஜாக்லினுக்கு போயிருக்கலாம், ஜாக்லின் தான் டிசர்வ்டு, அதுக்கப்புறம் ரைனுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் them வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் கொடுத்துருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரைனுக்கு இந்த டாப் 5 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைனுக்கு கூட கொடுத்துருக்கலாம். விஷாலுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல விரும்பல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா விஷாலோட எஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா அவரோட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல கொடுத்துருந்தாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாப்புல 2-3 கண்டென்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படி ஜாலியாக சுற்றிட்டு பண்ணிட்டு இருந்த பயபலைக்கு வந்து ரன்னர் அப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னது டைலாக் ஒன்று இல்ல, திண்ணையில படுத்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜாக் பாட்டு அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் டைலாக் இருக்கு. ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் அவளை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். நான் என்ன சொல்லியிருந்தேன், பணப்பட்டி வரும்போதெல்லாம் விஷால் தான் கம்பல்சரி போய் எடுக்க போறாரு. ஏன்னா விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நிலைமையில் தான் இருந்தது. அப்படி இருந்த நிலைமையில இருந்து விஷால் டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு ரன்னர் அப் அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோ ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவிக் பண்றாங்க. ஸோ இதில் பவித்ரா ரயன் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஏன்னா இன்னைக்கான ஷோ என்ன நினைக்கிறாங்க, ஒன்று டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள வராரு, பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.